Hello everyone. In today's session, we will study the phrase managed to and where we use it in our day-to-day conversation. So இந்த managed to என்ற phrase நாங்கள் day-to-day conversationல எங்க பாவிக்கலாம்ன்றத இந்த சின்ன வீடியோல நாங்க படிக்க போறோம். So managed to where we use this. It is used to express successful completion of a difficult task or something that required more effort. அதாவது ஒரு கஷ்டமான டாஸ்கை செய்யறதுக்குரிய செஞ்சு அதனுடைய கம்ப்ளீஷனை பற்றி பேசும்போது இந்த மேனேஜ் டு வந்து நான் பேசுறேன் செய்யறது கஷ்டமான வேலை பட் ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அது சரியான முறையில் நான் நிறைவு செஞ்சிட்டேன் என்று சொல்றதுக்கு இந்த மேனேஜ் டு அந்த ஃப்ரேஸை நான் என்னுடைய இங்கிலீஷ் இதில் நான் பாவிக்கிறேன் அந்த ஐடியாவை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இந்த மேனேஜ் டு அந்த ஃப்ரேஸை பாவிக்கிறேன் ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு இட் அண்ட் see some examples. ஸோ இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் அதாவது இதனுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டுக்கு அடுத்ததா மேனேஜ் டு ஸோ மேனேஜ் டுன்றது வந்து பாஸ்டுக்குரிய ஆக்ஷன் ஒரு கம்ப்ளீட்டடான ஆக்ஷனை பற்றி பேசுறதால கடந்த காலத்தை பற்றி பேசுறதால மேனேஜ் டுன்றதை பாவிக்கிறோம் அப்போ சப்ஜெக்ட் வேலை செய்கிறாள் யாரு செஞ்சால் யாரு அங்கே மேனேஜ் டு அங்கே இந்த மேனேஜ் டுக்கு அடுத்ததான் நீங்க பாவிக்க வேண்டியது பேஸ் அதாவது ஒரு வேர்பினுடைய பேஸ் ஃபார்மை தான் நாங்கள் இங்கே பாவிக்கணும் ஸோ நீங்கள் கேள்விக்கு தேவையில்ல ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணலாமா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணலாமா ஒன்றுமே தேவையில்ல இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுங்க சப்ஜெக்ட் மேனேஜ் டு பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் அண்ட் ஆப்ஜெக்ட் ஒரு கம்ப்ளிமெண்ட் அது அந்த சென்டென்ஸுடைய மிச்ச பகுதின்னு அதுக்கேற்ற மாதிரி பாவிக்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க the first example you can see here she managed to finish the project on time so அந்த project might be டிஃபிகல்ட் ஒன் அது ஒரு கஷ்டமான ப்ராஜெக்டா இருக்கலாம் ஸோ அந்த கஷ்டமான ப்ராஜெக்டை சரியான நேரத்துக்குள்ள செய்யக்கூடியதா இருந்துச்சு ஸோ ஷி மேனேஜ் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் ஆன் டைம் அப்போ அந்த சரியான நேரத்துக்கு அந்த ப்ராஜெக்ட் அவைக்கு செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு The little boy managed to tie his shoelaces by himself. சின்ன படியன் என்ன சொல்றது அவராலே அந்த ஷூலேசஸை கட்டக்கூடிய மாதிரி இருந்துச்சு After many attempts she finally managed to start the car. நிறைய தரம் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க கார் ஸ்டார்ட் ஆகல நிறைய தரம் ட்ரை பண்ணதுக்கு பிறகு அவையால் அந்த காரை அந்த கேர்ளால அந்த காரை ஸ்டார்ட் பண்ண முடியுமா இருந்துச்சு ஐ மேனேஜ் டு ஃபிக்ஸ் மை லேப்டாப் வித்வுட் காலிங் அ டெக்னீஷியன் என்னது அந்த டெக்னீஷியன் சொல்றாரு வந்து அந்த லேப்டாப் திருத்துறவரால் ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆள் அவருக்கு நாங்கள் கால் பண்ணி பேசாம என்னால அந்த லேப்டாப்பை திருத்தக்கூடிய மாதிரி இருந்துச்சு தே மேனேஜ் டு கேட்ச் த பாஸ் they managed to catch the last bus home என்னது அவங்களுக்கு வீட்டுக்கு போகக்கூடிய அந்த கடைசி பஸ்ஸை பிடிக்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்ப பாருங்க இது எல்லாமே வந்து என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னா ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்கை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணினாங்க என்ற அர்த்தத்தை தான் இது கொண்டு வருது ஸோ ஹார்டான ப்ராஜெக்டை டைமுக்கு முடிக்கிறது சின்னபடி உங்களுக்கு தெரியும் சின்ன ஷூலேசஸ் எல்லாம் கட்ட மாட்டாங்க ஸோ அவருக்கு அது கட்டக்கூடிய மாதிரி இருந்தது காரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது டெக்னீஷியன் சப்போர்ட் இல்லாம எனக்கு கம்ப்யூட்டரை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது வீட்டை போற அந்த கடைசி பஸ்ஸை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அது மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது இதுதான் நாங்கள் சொல்றது மேனேஜ் டுன்றதை பாவிக்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்கை சரியான நேரத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்குன்றதுக்கு நீங்களும் இந்த மேனேஜ் டுன்றதை உங்களுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க ஐ மேனேஜ் டு கெட் டிக்கெட்ஸ் ஃபார் த கான்சர்ட் இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இலங்கையில வந்து நிறைய லைவிங் கான்சர்ட்ஸ் நடக்குது இப்போ புக் மை ஷோ டாட் காமா இருக்கலாம் நேராக போய் நாங்கள் டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்கலாம் சொல்லுமே ஹரிஹரண்ட டிக்கெட்டுக்கு ஹரிஹரண்ட ஷோவுக்கு நிறைய க்ரௌட்ஸ் வருவாங்க அப்போ அந்த க்ரௌடுக்குள்ள மேனேஜ் பண்ணி நான் இப்படி கூந்து சரி டிக்கெட் எடுத்துட்டு ஐ மேனேஜ் டு கெட் த டிக்கெட்ஸ் ஃபார் த கான்சர்ட் ஸோ அந்த டிக்கெட்டை நான் எடுத்துட்டேன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சரியான க்ரௌடடாக இருந்தது பெரிய கியூவா இருந்தது somehow I managed to get the tickets for the concert. So let's go. அப்ப சரியான முறையில நான் பாவிக்கிறேன் He managed to solve the difficult math problem. So மேத்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நிறைய கேள்விகள் ப்ராப்ளம்னு சொல்லக்குள்ள மேத்ஸ்ல அதுக்குரிய வாய்ப்பாடுகளா இருக்கலாம் அதுக்குரிய செய்முறைகளா இருக்கலாம் சில மேத்ஸ்ல விஷயங்கள் சில கஷ்டமா இருக்கு ஸோ அதை அவர் எப்படியோ ட்ரை பண்ணி சரியான முறையில சால்வ் பண்ணிட்டு So he managed to solve the difficult math problem. இப்போ கணிதத்தில் இருக்கிற ஒரு கடினமான ஒரு பிரச்சனை ஒரு கொஷனை வந்து சரி அவர் சால்வ் பண்ணக்கூடியதா இருந்துச்சு சொல்லலாம் I managed to run 5 kilometers without stopping. Wow. பாருங்க
5 kilometers 5 kilometers எந்தவித ஸ்டாப்பும் இல்லாம எந்தவித பிரேக்கும் இல்லாம கண்டினியூஸா தொடர்ச்சியா என்னால ஓடக்கூடியதா இருந்துச்சு. ஸோ ஓடின பிறகுதான் நான் சொல்றேன், ஒரு டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் இந்த மேனேஜ் டுன்றது எனக்கு பாவிக்கக்கூடியமா இருக்கு. ஸோ ஐ மேனேஜ் டு ரன் 5 kilometers வித்தவுட் ஸ்டாப்பிங். என்ன ஸ்டாப் பண்ணாம எனக்கு 5 கிலோமீட்டர்ஸ் ஓடக்கூடியமா இருந்துச்சு. அப்ப again if I repeat the thing, if I summarize this, manage டுன்றது ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்கை நான் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணின பிறகு இதை நான் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சுட்டேன் என்று சொல்றதுக்கு, செஞ்சு முடிச்சிட்டேன் என்று சொல்றதுக்கு இந்த மேனேஜ் டுன்றது உங்களுக்கு பாவிக்கக்கூடியமா இருக்கும். இது ஒரு என்ன சொல்றது ஸ்பெசிபிக் அபிலிட்டியா கூட நீங்க பாவிக்கல. ஸோ இந்த மேனேஜ் டுன்றதை நீங்க உங்களோட டே டு டே கன்வர்சேஷன்ல இந்த முறைகள்ல பாவிக்கலாம். ஸோ நீங்களும் உங்களுக்கு இந்த மேனேஜ் டு போட்டு என்ன அப்படியான டிஃபிகல்ட்டான டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணீங்கன்றத உங்களுக்கு காமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க. ஸோ இது போல நிறைய லாங்குவேஜ் வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள இன்ட்ரெஸ்டாக இருந்தால் எங்களோட யூடியூப் சேனல், எங்களுடைய ஃபேஸ்புக், எங்களுடைய டிக்டாக் ஓ இன்ஸ்டா இவ்வளோத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேர் யூ கெட் லாட் ஆஃப் வீடியோஸ். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.